வணக்கம் அன்பு நண்பர்களே. 2025 பற்றி பார்க்க போகிறோம். ஏற்றம் தான், இனி ஏமாற்றம் இல்லை. அதாவது ராஜகிரகங்கள் சனி, குரு, அப்புறம் ராகு, கேத்து பெயர்ச்சி இந்த வருஷத்தில் நடக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு திக்குன்னு எல்லாருக்கும் அடிச்சுக்கும். இந்த ஐபிஎல் ஏலத்தில் யார் எவ்வளவுக்கு ஏலத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு கவலை இருக்கும், எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி. ஆனால் கவலைப்படாதீங்க, எல்லார் வாழ்க்கையிலும் பாரபட்சம் இல்லாமல் உயர்வு தரக்கூடிய சிறப்பான வருஷம் எல்லோருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் 2025. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா 28/3/2025 அதிலிருந்து 30/3/2025 வரைக்கும் 6 கிரகங்கள் ஒன்று சேருது. பொதுவாக 6 கிரகங்களுக்கு மேலே போனால் அது ஒரு வகையான யோகம், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீர் கிரகத்தில் இது நீர் கிரகங்கள் மீனத்தில் சேர்றாங்க. அது ஒரு பெரிய ஒரு நீர் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம். அதனால் மழையினால், புயல்னால் 28/3/2025 30/3/2025 வரைக்கும் இந்த நாடு கொஞ்சம் பாதிக்கப்படும். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த புத்தாண்டு பலன்கள் ஜனவரி மாதத்தை வச்சு எந்த டேட்டில் பிறந்ததோ அதை பேஸ் பண்ணி இந்த புத்தாண்டு பலன்களை நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக 3 கிரகங்கள், அதாவது குரு, சனி, ராகு, கேத்து, இந்த கிரகங்கள் நிரந்தரமாக ஒரு வருஷத்துக்கு பலன் தரும். அது எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் போகிறதுங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் மாறும். ஆனால் மாத கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது மாறும்போது பலன்கள் மாறும், கோச்சார பலன்கள் மாறும். இதை நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்க்கறது தான் தி பெஸ்ட்டு. அதாவது மாதம் வைஸ் பார்க்கணும், ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது வருஷத்துக்கு டோட்டலாக இதே மாதிரி பலன் வருமானா வராது. ஏன்னா எச்சு கம்மி வரும். மாதத்தில் அந்த மாத கிரகங்கள் மாறும்போது பலன்கள் மாறுபடும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ராசியில் கிரகங்கள் மாறும்போது சரி, திசாபுக்திகள் நல்ல திசாபுக்தி நடக்கும்போது சரி, பலன்கள் மாறுபடும். திசாபுக்தியை பொறுத்து, கோச்சார பலன்களை பொறுத்து அவங்களுக்கு இந்த வருஷத்தில் பலன்கள் நடக்கும். அதனால் இதை நம்ம ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலாக நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் ஒரே மாதிரி வருஷம் பூரா பலன் வரணும், அப்படி இல்லை. இது திசாபுக்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்புறம் மாச கிரகங்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்போம். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, அழகும் அறிவும் நிறைந்த நண்பர்களே, பொறுத்தது போதும், எதிர்பாராத திருப்பம் தரும் 2025. ஏற்றம் தரும், இனி ஏமாற்றம் இல்லை இந்த 2025. உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். பேச்சாற்றல், தனவரவு, அரசு வேலை, திருமணம் நிச்சயமாதல், இதெல்லாம் இந்த வருஷம் கட்டாயம் நடக்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட ஆயுள், பெண்களுக்கு திருமணம், மாங்கல்ய பலம் அதிகரித்தல் நடக்கும். நாட்பட்ட வியாதி குணமாகும். வேலை செய்யும் இடத்தில் நல்ல பெயர், சிறந்த தொழிலாளர்கள் வேலைக்கு கிடைப்பார்கள். முதலாளிகளுக்கு சிறந்த தொழிலாளர்கள் வேலைக்கு கிடைப்பார்கள். தொழிலில் முன்னேற்றம், வளர்ச்சி ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபகரமாக இருக்கும். இந்த வருடம் நீங்கள் சாதனைகள் செய்வீர்கள். கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். காரியங்களில் போராடி வெற்றி பெறுவீர்கள், புகழ் பெறுவீர்கள். எல்லா வசதிகளும் உங்களுக்கு வரும். செல்வச் சூழல் அனுபவிக்கும் பாக்கியம் கிட்டும். ஞானம் மிகுதியாகும். நல்ல பெண் குழந்தைகள் சிலருக்கு பிறக்கும்.
புதிய அந்நிய பாஷைகளை கற்கும் முயற்சி எடுப்பீர்கள். எல்லா விதமான எதிர்ப்பையும் முறியடிக்கும் ஆற்றல் ஏற்படும். இந்த ஆண்டு இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் திருமணம் கைகூடி வரும். காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும். உங்களின் புத்திசாலித்தனம் மேலோங்கும். நல்ல நட்பு வட்டாரங்கள் கூட்டாளிகள் சமயத்தில் உதவி செய்வார்கள். அரசாங்க வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அரசாங்க வேலை, பேங்க், இன்சூரன்ஸ் போன்ற இடங்களில் வேலை வாய்ப்பு அமையும். தாய் தந்தையை வணங்க உயர்வு நலம் சிறக்கும். தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம், எல்லா வகையிலும் திடீர் உயர்வு ஏற்படும். மனைவி உடல்நிலையில் அக்கறை கவனம் தேவை. வெளிமாநிலம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, யாத்திரைகள் செல்லும் வாய்ப்பு சிலருக்கு கிட்டும். அனைத்திலும் லாபம். நீண்ட காத்திருப்பிற்கு பின் உண்டான பலன் இது. பணவரவு, தொழில் முன்னேற்றம், சிறப்பு கட்டாயம் உண்டு. இதை நீங்கள் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, பார்வதி பரமேஸ்வரனை வணங்க அனைத்தும் நலமே. நன்றி, வணக்கம்.